எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு அருமையாக நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இந்த 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று மறைந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், இன்னொன்று அறிக்கை செய்து நான் கடவுளுக்காக, ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு மனிதன். இந்த 2 பேரை தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அறிக்கை செய்ததோடு மாத்திரமல்ல, அதை விட்டு விடுகிறவன். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க பாவத்தை செய்கிறாங்க, பாவத்தை மறைக்கிறாங்க, பாவத்தை அறிக்கை செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்ய வேண்டியது என்னது? அதை விட்டு விடுவது இல்லை. அதனால் அந்த பாவம் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்க வாழ்க்கை சாபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையே, நல்லா கவனிக்கணும், ஆசீர்வாதத்துக்கு தடையே. நிறைய நேரங்களில் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழிகளை காண்பித்து கொடுக்குறேன். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்வதற்கு என்ன வழி என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். மேல் பூச்சாக குணமாக்கப்பட்ட காரியம் அல்ல. வேரோடு ஒரு கட்டி இருக்குதுன்னா அந்த வேரை பிடுங்கி எடுத்துட்டு அதில் ரணமெல்லாம் குணமாகும்படியான ஒரு சிகிச்சை, வேதத்தின் மகத்துவத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். கரங்களை தலையில் சொல்லுவோம். ஒரு சில சபைகளில் ஆசீர்வாதம் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக் கொள்வது, யாருக்கு கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ தன் பாவங்களை மறைக்கிற ஒரு வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமாய் தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி அந்த மறைக்கிற வாழ்க்கை விட்டு வரணும். ஆண்டவர் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். கரை திரையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மளை அழைக்கிறார். என்ன இருக்கக்கூடாதான் நம்ம வாழ்க்கையில்? எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு எதற்காக தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்தார்? என் புள்ள கரையும் இருக்கக்கூடாது, திரையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகள், நான் சொல்கிறது அவிசுவாசிங்க விட்டுருங்க, அவங்க தான் இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் விசுவாசி பிள்ளைகளே, விசுவாசிகளே இன்னைக்கு எப்படி வாழறாங்க அப்படின்னா, கரையாகவும் ஒரு தனக்கென்று ஒரு திரையை போட்டுக்கொண்டு திரை மறைவிலே வாழக்கூடிய வாழ்க்கையாகவும் வாழ்கிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை அவங்க காட்ட மாட்டாங்க. இருதயத்திலே ஒரு மறைவு, முகத்தை மறைக்கிறார்கள், வாழ்க்கையை மறைக்கிறார்கள், பாவத்தை மறைக்கிறார்கள். இப்படியே தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கே கொண்டு போய் முடியும் என்றால், நல்ல கவனிங்க, அது நடுத்தீர்வு நாளில், நியாய தீர்ப்பின் நாளில் நமக்கு சரியான பாடத்தை புகட்டிவிடும். அன்னைக்கு தான் நாம் ஐயோ நான் கரையோடு வாழ்ந்து விட்டேனே, திரையோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேனே, ஒரு உண்மையான வெளியரங்கமான ஒரு வாழ்க்கையை நான் வாழலேன்னு சொல்லி அன்னைக்கு கத்தி கதறி ஒரு பிரயோஜனமும் இல்லை. விளங்குதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கே நாம் ஆண்டவரே நான் நேர்மையாக வாழ வேண்டும் அப்பா, கரை திரையில்லாமல் வாழணும் ஆண்டவரே, பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழணும், என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னா அந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு அனுபவம். அதை மறைக்கக்கூடாது, அவைகளை அறிக்கை செய்து நீங்களும் நான் என்ன செய்யணும்? விட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். அதனால கரையும் இருக்கக்கூடாது, எனக்கு திரையும் இருக்கக்கூடாது.
இந்த 2 காரியத்தில் விசுவாசிங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி நாளில் கூட 1 பேதுரு நீங்கள் எடுத்து வாசிங்களேன் வேகமாக. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எவைகள்? ஆண்டவருடைய வருகை. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். என்ன குவாலிஃபிகேஷன் சொல்றார் பேதுரு? கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படி சொல்றாருங்க அந்த வேர்டு? ஜாக்கிரதையாயிரு. எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் கரையில் இருக்கக்கூடாது, திரையில் இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது, சமாதானமாக சபையில் இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளணும். கரை இல்லாத ஒரு வாழ்க்கை, திரை இல்லாத ஒரு வாழ்க்கை. கணவனுக்கு தெரியாத மனைவி, மனைவிக்கு தெரியாத கணவன், அப்பா அம்மாவுக்கு தெரியாத பிள்ளைங்க, பிள்ளைகளுக்கு தெரியாத அப்பா அம்மா. இந்த கரை திரையோடு இன்றைக்கி வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைங்க இன்றைக்கி செல்ஃபோனில் நிறைய காரியத்தை மறைச்சு வாழறாங்க. நிறைய காரியம் தாய் தகப்பனுக்கு தெரியலன்னு சொல்லி மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும் என்பதை எச்சரிக்கையாக இருங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு கண்ட குப்பையெல்லாம் சிந்தையிலும் இருதயத்திலும் போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அதனுடைய விளைவு நாற்றம். எந்த அளவுக்கு குப்பையை உங்கள் சிந்தையில் மறைக்கிறீங்களோ, உங்கள் இருதயத்தில் மறைச்சி வைக்கிறீங்களோ, பாவம் ப்ளஸ் ஒரு மனிதன் யாருங்க? பாவி. நீங்கள் பாவியாக இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாவத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்து பரிசுத்தவானாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பாவத்தில் அடிமையாக வாழும்போது, பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது, வாசித்து பாருங்களேன். 9:18 வாசிங்க வேகமாக. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும். பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன், நல்ல இந்த வசனத்தை பாருங்களேன், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். உங்க வீட்டில் நீங்க யாரா இருக்கீங்க? உங்க வீட்டில் நீங்க யாரா இருக்கீங்க? சகோதரி, சகோதரா, பாவமான காரியத்தோடு, பாவமான நண்பர்களோடு, பாவ வாழ்க்கையை மறைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் உங்கள் வீட்டிலே பாவியான ஒரு வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை வாழ்வீர்களானால், வேதம் சொல்லுகிறது மிகுந்த நன்மையை உங்கள் குடும்பத்தில் கெடுக்கிற நபர் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நபராக பிசாசு உங்களை உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறான். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? உங்கள் குடும்ப சமாதானத்துக்கு கெடுதலே நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு கெடுதலே நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஒரு பாவி மிகுதியான நன்மைகளை கெடுப்பான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அந்த மறைவான பாவத்தை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடரும்போது கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் செழிப்பு உங்களோடு இருக்கும். சங்கீதம் 103 வாசிக்கிறல்ல, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து. நீ அறிக்கை செய்து விட்டு விடும்போது சங்கீதம் 103 வாசித்து பாருங்களேன். என்ன பார்க்குறோம்? சங்கீதம் 103ஆம் சங்கீதம் எங்கே வருது? அவர் 5வது வசனத்தில் இருந்தா 3லேருந்து பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து. நீங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து. உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்ட உடனே என்ன நன்மை, என்ன பிளெஸிங்? உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்குமிட்டு ரட்சித்து, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, உன்னை நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழை நீ பார்க்கறதுக்கு வயசான மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு புது வாழ வயதின் பலனை தருவார்.
வாலிபத்துக்குரிய பலனை தருவார். என்னால் நடக்க முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, சோர்வாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு புது பலனை இன்றைக்கி ஆராதனையில் சொன்னது போல் ஒரு புது பலன் உனக்காய் காத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமும் பாவமும் உன்னுடைய பலனை குடிக்கிறது. நிறைய வாலிப பிள்ளைங்க இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறது இல்லை. நிறைய வாலிப பிள்ளைங்க பாவத்தினால உங்கள் பலனை இழந்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க உங்கள் சிந்தையில் தேவையில்லாத சிந்தித்து உங்கள் உங்களுடைய எல்லா விதமான மண்டையினுடைய மூளை அறிவு எல்லாமே மழுங்கி போய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு எல்லாவற்றையும் பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? ஞாபக சக்தியை நிறைய பேர் இழந்து போகிறீங்க. நல்ல சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் இல்லை. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறீங்க. பாஸ்டர், எங்களுக்கு 24 ஹவர்ஸும் என் சிந்தையில் கெட்ட கெட்ட சிந்தையாய் வந்து கொண்டு இருக்கிறது. நல்ல சரியான ஸ்டெடி மைண்டு இல்லை. இப்போ ஒன்று யோசிக்கிறேன், அப்புறம் ஒன்று யோசிக்கிறேன். ஏன் தெரியுமா? இதை பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறான். பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய இருதயத்தில் சிந்தையில் வேத வசனம் நிரம்பி இருக்க வேண்டும். கைகளை ஒரு தலையில் சொல்லுவோம். முதல்ல உங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாங்க. ஒரு பாவி மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். அந்த பாவத்தோடவே நாம் இருக்கும்போது கேட்டின் மகனாக மாறி போவோம். இயேசு யோவான் 17 சொல்கிறார், கேட்டின் மகன் கெட்டு போவான். மனம் திரும்பாமல் போவீர்களானால் அப்படியே கெட்டு போவீர்கள். லூக்கா 13:5 2 இடத்துலையும் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம், நான் எவ்வளோ வேகமாக சொல்லி முடிக்க முடியுமோ நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3-5 இந்த 2 வசனங்களில் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னது? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 13:3 வசனமும் 5வது வசனமும், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நல்ல கவனிங்க விஷயம். இன்னைக்கு சபைக்கு தேவையான பிரசங்கம் என்ன பிரசங்கம்? கெட்டு போகாமல் நம்மளை காப்பாற்றுற பிரசங்கம். அது எங்க இருக்குன்னா மனம் திரும்புகிற ஒரு செய்தியில் அடங்கி இருக்கிறது. நீங்க மனம் திரும்பணும். எந்த பாவ வாழ்க்கையில் இருக்கிறீங்களோ நீங்கள் மனம் திரும்பி அதிலிருந்து அறிக்கை செய்து விட்டு வெளியே வர வேண்டும். அந்த திரையை விட்டு வெளியே வர வேண்டும். யோனா அவன் மறைவுக்குள்ளே இருந்தான். எவ்வளவு நாள் அவன் மறைந்திருந்தான்? ஏன்னா அவனால் வெளியே வர முடியல. போகிறதே தவறான திசை, தவறான பாவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க வெளியே வரவே முடியாதுங்க. தவறான திசையில் போகிறவங்க, தவறான பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க, பாவத்துக்கு அடிமையானவங்களாம் மறைஞ்சே வாழணும் தான் நினைப்பாங்க. இருட்டு அறையில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? யாராவது உங்கள் ஃபேமிலியில் கதவை சாத்திக்கிட்டு தனியாக இருக்க விரும்புகிறாங்கன்னா சம்திங் ராங். நான் படிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ண போங்க. எப்பொழுதுமே தனிமை விரும்பிகள். ஜாக்கிரதையாக இருங்க. ஆதாம் ஏவாளை பிசாசு வஞ்சித்தது தனிமையில், தாவீதை வஞ்சித்தது தனிமையில், யோசேப்பை ஏமாற்ற நினைத்தது தனிமையில். நீ தனிமை விரும்பியா இருக்கக்கூடாது. ஜெபிக்க பைபிள் படிக்க மட்டும் ஒரு நேரத்தை ஒதுக்கி தனிமையாக இருங்கள். மற்ற நேரங்களில் தனிமை விரும்பியாக இருக்காதீர்கள். எல்லோரோடும் இணைந்து, சபையாரோடு இணைந்து, ஊழியக்காரோடு இணைந்து, பெற்றோர்களோடு இணைந்து செயல்படுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றுவீர்கள். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்கள். செல்ஃபோனை தூக்கிட்டு தனியாக கதவு சாத்திட்டு ஓடிடுறது. அப்பா அம்மா எதிர்க்க அவுட் ஸ்பீக்கர் வச்சு பேசுங்க பார்க்கலாம். நீ நேர்மையானவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபேஸ் லாக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபேஸ் லாக்கு. என்ன நீ துன்மார்க்கமான ஜீவியத்தில் வாழற? நீ கடவுளுக்கு பிரியமாக எப்போ வாழ போகிற? கரை திரை பாவமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை. வெளியே வாங்க இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யோனா எப்போ வெளியே வந்தானோ அப்போதான், நல்லா கவனிங்க, அவன் பேரில் சீட்டு விழுகிறது கர்த்தர் உணர்த்துகிறார். தூக்கி மறுபடியும் மீன் வயிற்றில் போடுறார். அங்கேயும் அவன் மனம் திரும்பலை. கடைசியில் 3வது நாள், ஆண்டவரே துதி பலியோடு வருகிறேன்னு சொல்லி அவன் அழுது ஜெபித்த போது, மனம் திரும்பின பொழுதே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மீனை கக்க சொன்னார்.
இன்றைக்கி யாரெல்லாம் மறைவில் இருக்கிறீங்களோ பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் எந்த மறைவிலே வாழ்கிறீர்கள்? கேளுங்க, நீங்கள் எந்த மறைவிலே வாழ்கிறீர்கள்? அல்லேலூயா. ஒன்று மறைவில் வாழ்வீங்க, பக்கத்தில் சொல்லுங்களேன். ஒன்று நீங்கள் மறைவில் வாழ்வீங்க, இல்லைன்னா மறைத்து வைத்து வாழ்வீங்க. முக்கியமா இல்லையா? அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் இது வரைக்கும் ஆண்டவர் வந்தவொடனே ஹலோ டேடி ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு உறவாடின அந்த உறவிலிருந்து இப்போ ஆண்டவர் ஒன்றும் தெரியாத போல் ஏதேன் தோட்டத்தில் வராரு. இவங்க எல்லாம் இலைகளை மறைத்து கொண்டு மரத்துக்கு பின்னாடி எங்கெங்கே ஒளிஞ்சிக்கிட்டு, ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு தெரியாதா? தெரியாதது போல கேட்குறார். இன்றைக்கும் உனக்கு ஒரு கொஸ்டின் வருகிறது, நீ எங்கே இருக்கிறாய்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த இடத்துல மறைந்து கிடக்கிற, எந்த வலைதளங்களில் மறைந்து கிடக்கிற, எந்த பாவத்தில் மறைந்து கிடக்கிற, எந்த மனிதனுக்கு பின்பதாக, எந்த ஸ்திரீயின் பின்பதாக மறைந்து கிடக்கிற, எந்த பாவத்தில் மறைந்து கிடக்கிற, எதை மறைத்து வைத்திருக்கிறாய்? அனனியா சப்பிரால் மறைத்தார்கள், மறைந்து வாழ்ந்தார்கள். அவங்களுடைய விளைவு கேயாசி மறைத்து வைத்து வாழ்ந்தான். அவனுடைய விளைவு லிசன். யாரெல்லாம் மறைத்து வைத்தார்கள்? ஆதி ஆகமத்தில் ராகேல் அவன் என்ன பண்ணான்? சுரூபங்களை, தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி அவன் உள்ள துணியில் மறைச்சி வச்சு அவன் சொல்கிறான், தபாருங்க நீ போத்தந்தா போங்க, ஏன் என் சுரூபத்தை விக்கிரகத்தை திருடிட்டு போனீங்க? நான் வணங்குற தெய்வத்தை ஏன் திருடிட்டு போனீங்க? அதை திருடினது ராகேல். துணியில் மறைச்சி வச்சா எல்லா கூடாரங்களும் தேடினா கிடைக்கல, ஆனால் வச்சிருக்கிறதே யார் தான்? ராகேல். அப்போ ராகேல்கிட்ட அவள் தேடலை, ஏன்னா தேட விடலை. அவள் சொல்கிறா, எனக்கு ஸ்திரீகளுக்குடைய வழிபாடு இருக்கிறது, அதனால் நான் என்ன செய்கிறேன், நான் எழுந்துக்க முடியாது டேடி. ஓ சாரி சார். ஆனால் வச்சிருக்கிறதே இந்த அம்மா தான். என்ன நடந்தது தெரியுமா? அவள் வழியிலேயே மரித்து போனாள். கணவனுடைய கவனிங்க, கணவனுடைய கல்லரண்டையில் சமாதானத்தோடு அவள் அடக்கம் செய்யப்பட வேண்டியவள், அவள் வாழ வேண்டியவள் பாதியிலேயே மரித்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் பாவத்தை மறைத்து 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 வாழ்ந்தாள். பைபிளில் யாரெல்லாம் பாவத்தை மறைத்து வாழ்ந்தார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், அவர்கள் தன் வீட்டை இழந்தார்கள், தங்கள் ஆஸ்தியை இழந்தார்கள், தேவனுடைய சித்தத்தை இழந்தார்கள், திட்டத்தை இழந்தார்கள், உயிரையே இழந்தார்கள். தாவீது எதை இழந்தான்? பரிசுத்தத்தை இழந்தான், வாழ்க்கையை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், முதல் பிள்ளையை இழந்தான். அனனியா சப்பிரால் எதை இழந்தார்கள்? சபையை இழந்தார்கள், நல்ல ஒரு சபையோடு இருக்கிற உறவை இழந்தார்கள், பாஸ்டரை இழந்தார்கள், பணத்தை இழந்தார்கள், எதையுமே வீட்டில் தெரியாமல் பெட்டியில் எடுத்து வச்சாங்க பாரு, அதையும் இழந்தார்கள். கடைசியில் உயிரையே இழந்தார்கள். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் ஆகான் என்ன செஞ்சான்? மறைத்து வைத்தான். ஆண்டவருக்கு சேர வேண்டியதை அவன் மறைத்து வைத்தபடினால அவன் ஒருத்த நிமித்தம் அநேகர் வெட்டி கொல்லப்பட்டார்கள். மறைந்து மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை விட்டு நீங்கள் வெளியே வரணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆனால் தாவீது ஒருவேளை தப்பிச்சார். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்து 51ஆம் சங்கீதத்தில் மனம் திரும்புவதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இன்றைக்கே ரட்சணை நாள். எவ்வளவு சீக்கிரம் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒருவேளை பாவத்தில் விழுகிற அனுபவம், இங்கே நீங்கேருந்து சபையிலேருந்து வெளியே போகிறீங்க, தடுக்கி கீழே விழுந்துடுறீங்க, அது பாவத்தில் விழுகிற அனுபவம். இப்போ நீங்கள் ஞானமுள்ள ஆட்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? காலையில் விழுந்த ஆட்கள் சாயங்காலம் ஈவினிங் விபிஎஸ்க்கு வரும்போது பார்க்குறோம், ஹலோ பிரதர், என்ன பிரதர் இங்கே விழுந்து கிடக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? நான் காலையில் ஆராதனையில் விழுந்த ஆள், விழுந்து கிடக்கிறேன். அவரை நீங்கள் பாராட்டுவீங்களா? அது எப்படிப்பட்ட செயல்? சரி விழுந்துட்டீங்க, என்ன பண்ணணும்? இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார்.
நீங்கள் விழுந்தது சத்துருடைய திட்டமாக இருக்கலாம், ஆனால் எழுந்திருக்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. மீகா 7:7 என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனத்தை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்கிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். மீகா என் சத்துருவே 7:8 வாசிமா. என் சத்துருவே, வாசிங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கையை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. நீ விழுந்தாலும் எழுந்திருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். எழுந்திருமா சொல்லுங்க. எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. எத்தனை பேர் எழுந்திருக்க போறீங்க? எதை விட்டு எழுந்திருக்க போறீங்க? எதை விட்டு எழுந்திருக்கணும்? பக்கத்தில் எழுந்திருன்னு சொல்லிட்டீங்களா? கையை பிடிச்சி சொல்லுங்க. எழுந்திரு. ஆராதனை முடிஞ்சிச்சு எழுந்திருன்றதில்ல. எழுந்திரு. எதை விட்டு? ஏசாயாகுவாங்க. ஏசாயாகுவாங்க. சீக்கிரம் வேகமா. ஏசாயா 52:1-2 வசனங்களை வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனேன்ற இடத்துல உங்க பேரு இல்ல பக்கத்துல உங்க பேரை போட்டு சொல்லுங்க. எழும்பு எழும்பு ரெபேக்காலே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2வது வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எப்படி எழுந்திருக்கணும்? உன் மேலே பிசாசு தூசியை வாரி இறைச்சிருக்கிறான், சாபத்தை வாரி இறைச்சிருக்கிறான், அசுத்தத்தை வாரி இறைச்சிருக்கிறான், பாவத்தை தெளிச்சிருக்கிறான். உதறிடு இயேசுவின் நாமத்தில். அங்க என்ன பார்க்கிறோம்? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இப்படி யார் செய்ய போறீங்க? இன்னைக்கு உன் கழுத்தில் என்ன கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு? தாயத்து மாதிரி என்ன கட்டி வச்சிருக்கிறான்? யாராவது தாயத்தை கூட கட்டியிருப்பீங்க. விசுவாசிங்க தான் நிறைய நேரம் என்ன பண்ண தெரியாது, வெளியே தெரியாது. யாருடைய காலில் அந்த கருப்பு கயிறு போட்டு வச்சுருக்கீங்க? யாரெல்லாம் மந்திரிச்ச தாயத்தை மோந்திரமாக போட்டு வச்சுருக்கீங்க? இன்னும் ஞானசானம் எடுத்தும் பழைய குருடி கதவை தரடி. இன்னும் வீட்டில் ஏதோ தகடு வச்சு என்ன பண்ணுவீங்க? பத்திரமா வச்சுருப்பீங்க. அது எங்கள் தாத்தா மந்திரிச்சு கொடுத்தது இல்லையா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை விட்டு வெளியே வரணும். ஞானசானம் எடுத்துகிட்டு கூட என் பிள்ளைக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன், நான் அங்கே போய் என்ன செய்யணும்? சாங்கியம் செய்யணும்னு போகிறீங்களா? சம்திங் ராங். கடவுளுக்கு அருவருப்பான காரியம். நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டாலே உன் தோஷம் எல்லாம் மாறிவிட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதத்தில் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், என் வீட்டுக்காரர் நேர்ந்துட்டாரு, என் பிள்ளைங்க நேர்ந்துட்டாங்க, இப்போ ஞானசானம் எடுத்துட்டேன், இப்போ நான் என்ன செய்யுது? நான் சொல்கிறேன், அந்த பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு விட்டுடு, இப்போவே உன் தோஷம் நீங்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் வேகமா 32ஆம் அதிகாரம். என்ன அருமையா தாவீது சொல்றார் பாருங்க. சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், நல்லா கவனிங்க அந்த வசனத்தை பொறுமையா வாசிங்க. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் என்னென்னலாம் தோஷம் இருக்குதோ, இங்கே போனால் தான் தோஷம் நீங்கும், அங்கே போனால் தான் தோஷம் நீங்கும், அந்த விக்கிரகத்துக்கு போனால் தான் தோஷம் நீங்கும், அந்த கோயிலுக்கு போனால் தான் தோஷம் நீங்கும், இல்லை முட்டை அடித்தா தான் தோஷம் நீங்கும், இதை பண்ணால் தான், இந்த சடங்காச்சாரங்கள் நிறைவேற்றினா தான் தோஷம் நீங்கும், இல்லை மெழுகுவத்தி ஏற்றினா தான் தோஷம் நீங்கும், அங்கே எத்து போய் மாலை போடணும் தோஷம் நீங்கும், அந்த சொரூபத்தின்படி சொரூபத்தை வாங்கி வைக்கணும் தோஷம் நீங்கும். மொத்த தோஷமும் உன்னை பின்தொடராதபடி காத்துக்கொள். அல்லேலூயா.
நீ பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற வரைக்கும் உன் வீட்டை சுற்றி தோஷம் இருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீ கழுவப்பட்டு வேத வசனத்தை வாசித்து தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது உன் சாபமெல்லாம் தோஷமெல்லாம் நீங்கி உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அல்லேலூயா. இளையகுமாரன் பன்றிக்கிட்ட இருக்கும்போது தோஷம், இளையகுமாரன் பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது தோஷம். ஆனால் தகப்பனிடத்தில் ஓடி வந்து அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவன் ஆசீர்வாதம் தொடங்கினது. அல்லேலூயா. சகரியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறான். அவன் தேவனிடத்தில், ஐயோ நான் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருக்கிறேன் என்று மனம் திரும்புவதற்கு பாவரிக்கை செய்து நிற்கும் பொழுது புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் தரிப்பித்து பாகையை அணிவித்து அவனை அங்கே ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் சகரியா 3ஆம் அதிகாரம் 1 to 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே தாவீதை பார்க்கிறோம். அவன் தாவீது பாவ அறிக்கை செய்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்ந்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம், எழுந்து நிற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது. பாவம் வியாதியை கொண்டு வருகிறது. பாவம் சமாதானத்தை இழக்கச் செய்கிறது. பாவம் நன்மையை கெடுக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மோசமான பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை திருப்புங்கள்.